ஒன் பீஸில் இருக்க அட்வான்ஸ்டு ஆர்னமெண்ட் ஆக்கி அப்புறம் அட்வான்ஸ்டு அப்சர்வேஷன் ஆக்கியை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த வகையில் அடுத்ததாக நம்ம அட்வான்ஸ்டு கான்கோஸ் ஆக்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த லாஸ்ட் 2 வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோட லிங்க் மேலே உங்களுக்கு ஐஏ ஐக்கானில் கிடைக்கும். நீங்கள் பார்த்துருக்கிற வீப் டிவி சேனலில் பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் அவங்கள வந்து சேரும். வாங்க வீப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கான்கோஸ் ஆக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அனிமிலே ரொம்பவே ப்ரோக்கனான ஒரு எபிலிட்டி. இந்த கான்கோசாக்கியை வச்சு லிட்டரலாக பல பேர் இருக்க ஆர்மியுமே நம்ம ஈஸியாக டேக் டவுன் பண்ணிடலாம். இந்த கான்கோசாக்கி எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு யூஸரோட வில்லை யூஸ் பண்ணி மற்றவங்களோட வில்லை ஓவர் ஹிட் பண்ணிடும். கான்கோசாக்கி இருக்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா யாரோட வில் பவர் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க தான் ஃபைனலாக ஜெயிப்பாங்க. மற்ற 2 ஹாக்கியான ஆர்னமெண்ட் ஹாக்கி அண்ட் அப்சர்வேஷன் ஹாக்கியை யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கான்கோஸ் ஹாக்கியை எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற 2 ஹாக்கியும் ஒருத்தர் இல்லைன்னா அவங்க ட்ரெயின் பண்ணி அதை கற்றுக்கலாம். ஆனால் கான்கோசாக்கி கேஸில் அது அவங்க கூட பிறந்தா மட்டும்தான் அதை அவங்களால யூஸ் பண்ண முடியும். லூஃபி கூட இந்த கான்கோசாக்கி எபிலிட்டியை வச்சு பல பேரை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியிருப்பான். ஃபிஷ்மேன் ஐலாண்ட் ஆர்க்கில் லூஃபியோட கான்கோசாக்கி லிட்டலாக 50,000 மெம்பர்ஸை ஈஸியாக நாக் அவுட் பண்ணிடும். இது வரைக்கும் நம்மளுக்கு அனிமியில் சொன்ன வரைக்கும் ஒரு கான்கோசாக்கி யூசர் 50,000 மெம்பர்ஸை டிஃபீட் பண்ணது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கடுத்து தான் நம்ம கான்கோசாக்கியோட அட்வான்ஸ்டு எபிலிட்டிஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிலிட்டி வந்து அனிமல் டைமிங் தான். ரேலிக்கு வந்து நம்ம லூஃபிக்கு ஹாக்கியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கூட பக்கத்தில் ஒரு யானையை வச்சுக்கிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல ரேலிக்கு வந்து கான்கோசாக்கியோட அனிமல் டைமிங் எபிலிட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் லூஃபி கூட இந்த சீரீஸ் முழுக்க பல அனிமல்ஸை இவனோட இந்த எபிலிட்டி வச்சு ஈஸியாகவே டேம் பண்ணிடுவான். அதனால எல்லா அனிமல்ஸும் இவன் கூட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாகவே பழகும். இது இந்த ஹாக்கி கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடியே கோவா கிங்டமில் அவன் பண்ணுற வேலை எல்லாமே அது அவனோட நல்ல மனசை பார்த்து அந்த அனிமல்ஸே அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து ஆர்னமெண்ட் ஹாக்கிக்கே சிமிலராக இருக்க ஒரு எபிலிட்டியான இம்புடன்ஸ் தான். ஆமாம் வீப்ஸ், இந்த கான்கோஸ் ஹாக்கியுமே நம்மளால் எல்லா பொருட்களையும் இம்ப்ளூட் பண்ண முடியும். இந்த இம்புடன்ஸோட மாஸ்டர்ஸ்ன்னு நம்ம பார்த்தா லூஃபி இப்போ ஓரளவுக்கு அந்த இம்புடன்ஸை கற்றுட்டு இருக்கான். பட் ஆனால் கைடோ வந்து இந்த இம்புடன்ஸை ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். கைடோவை பொறுத்த வரைக்கும் ஜோரோவோட எபிலிட்டியான 9 ஸ்வாட் ஸ்டைல் ஆசுரா மோடுமே கான்கோசாக்கியோட ஒரு ஹிடன் எபிலிட்டியாக கூட இருக்கலாம். இன்ஃபேக்ட் ஜோரோ கிட்ட கான்கோசாக்கி இருக்குன்னு ஜோரோக்கே தெரிஞ்சிருக்காது. அதை கைடோ பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கா இருக்கட்டும் இல்லை ஜோரோக்கா இருக்கட்டும் அவனுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்ததாக வரப்போகிற எபிலிட்டி டையிங். ஆக்சுவலாக இந்த எபிலிட்டி நம்மளுக்கு மாங்கால தான் வருது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லர். பட் ஆனாலும் இந்த எபிலிட்டி வந்து ரொம்பவே பவர்ஃபுல் எபிலிட்டி. அதனால தான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டையிங்கை வச்சு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட இருக்க எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் ஹாக்கியை வந்து ஒரு பொருளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த பொருளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கிறப்ப இந்த ஹாக்கி எல்லாமே ஒரு முடிச்சுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். இன்ஃபேக்ட் இந்த முடிச்சு மூலயமா தான் இந்த ஹாக்கி வெளியே லீக் ஆகிறது ஸ்டாப் ஆகும். பட் ஆனால் ஒன்ஸ் இந்த முடிச்சு வந்து அவுந்துருச்சுன்னா அந்த பொருளுக்குள்ளே இருக்க ஹாக்கி வந்து வெளியே வரும். இந்த ஹாக்கியை தாங்க முடியாத பல பேர் வந்து அந்த இடத்துல நாக் அவுட் ஆகி விழுந்துருவாங்க. நம்மளுக்கு இப்போ வரைக்கும் மாங்கால இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ண ஒரே கேரக்டர் இந்த ஜாய் பாய் தான். ஜாய் பாய் வந்து அவரோட ஹாக்கியை அந்த ஜெயண்ட் அயன் ரோபோட்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த ரோபோட்டும் அந்த ஹாக்கியை ரிலீஸ் பண்ணுறப்ப 5 எல்டர்ஸே லிட்டரலாக அந்த ஹாக்கியை பார்த்து பயந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த முடிச்சு போடுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது பர்டிகுலர் மெட்டீரியலாக இல்லை ரோப்போ இது மாதிரி ஏதாவது தேவைப்படுதாங்கிறது நம்மளுக்கு இன்னும் அன்கிளியராக தான் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக இந்த கான்கோசாக்கி எபிலிட்டியை யூஸ் பண்ணுறது வெறும் ஒரு கேரக்டர் தான், அது சாங்ஸ் தான். சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட கான்கோசாக்கியை யூஸ் பண்ணி மற்றவங்களோட அப்சர்வேஷன் ஹாக்கியை கில் பண்ணிவிடுவான். இதனால தான் சாங்ஸை வந்து கில்லர் ஆஃப் அப்சர்வேஷன் ஹாக்கின்னு கூப்பிடுவாங்க. சாங்ஸோட பவர்ஸை பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் உங்களுக்கு ஐஏ ஐக்கானில் கிடைக்கும். இதுக்கு அடுத்ததாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கான்கோசாக்கி ஒருத்தர்கிட்ட இருக்கணும்னா அவர்கிட்ட ஒரு கிங்கோட குவாலிட்டிஸ் இருக்கணும். அப்படி என்னடா அது கிங்கோட குவாலிட்டிஸ்ன்னு கேட்டால் அது நம்மளுக்கு அனிமேல் இன்னும் கிளியராக சொல்லலை. பட் ஆனால் இந்த குவாலிட்டிஸ் இருக்கவங்க எல்லாமே எவனால சூஸ் பண்ணப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாக்கியை ஒன்றும் கலராத சுப்ரீம் கிங்னு கூப்பிட்றது இல்லை. இந்த ஹாக்கி இருக்க எல்லாருமே ஓரளவுக்கு பெரிய பொசிஷனில் தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ரோஜர் வந்து பைரட் கிங் ஆனதாக இருக்கட்டும், இல்லை லூஃபி வந்து இந்த கடலையை புரட்டி போடுறதா இருக்கட்டும், நேவி வைஸ் பார்த்தா செங்கோக்கு வந்து மெரைன் ஃப்ளீட் அட்மிரலாக இருக்கட்டும், இது மாதிரி கான்கோசாக்கி வச்சுருக்க பல கேரக்டர் வந்து பல பெரிய பொசிஷனில் தான் இருக்காங்க. வெறும் நல்ல கேரக்டர்ஸ் மட்டும் தான் இது மாதிரி இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. வில்லன்ஸ் கிட்ட கூட கான்கோசாக்கி இருந்து அவங்க பெரிய பொசிஷனில் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு டோஃபி வந்து வார்லாடானதாக இருக்கட்டும், கைடோ, பிளாக் பேர்ட்ஸ், அப்புறம் பிக் மாம் இவங்கெல்லாம் எம்பரஸ் ஆனதாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கான்கோசாக்கி இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு பெரிய லெவலில் இருக்காங்க. நம்மளுக்கு இது வரைக்கும் நான் கேனனில் காமிச்ச கான்கோசாக்கி யூசரில் கூட டக்ளஸ் புல்லட்டை தவிர மீதி எல்லாருமே ஓரளவுக்கு பெரிய பொசிஷனில் தான் இருப்பாங்க.
புல்லட்டுக்கு வந்து அந்த பொசிஷன்ஸ்லலாம் எதுலேயுமே ஆசை இருக்காது. அதனால அவன் ஒரு பைரட்டா சுத்திட்டு இருப்பான். ஸோ அவ்வளோதான் வீப்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்கள வந்து சேரும். அடுத்த வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை.